Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 8 of the revised PGTRB syllabus, and we are with John Dryden's Essay of Dramatic Poesy, and we are with a short discussion between Eugenius and Lycidas. இப்போ யூஜினஸ்க்கும் லிசிடியஸ்க்கும் இடையே ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த டெக்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல யூஜினஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. யூஜினஸ் யாரை வந்து ஃபேவர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? மாடர்ன் ரைட்டர்ஸை ரொம்ப பெருசா பேசிட்டு ஏன்ஷியன் ரைட்டர்ஸ்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு, ஏன்ஷியன் ரைட்டர்ஸ்ட இல்லாதது மாடர்ன் ரைட்டர்ஸ்ட இருக்கு அப்படின்னு அவர் பேசினாரு. இப்ப லிசிடியஸ் என்ன பண்றாரு, உள்ள வந்து he is acknowledging all those things that Eugenius stated about ancients are right. அதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, அவரு உள்ள வந்து my dear Eugenius, I am going to defend the honor of my country against the French. Can you add a little more அப்படின்னு யூஜினிஸ்ட கேட்கிறாரு. அப்ப யூஜினிஸ் சொல்றாரு, நம்முடைய மெரிட்ஸை பத்தி பேசுறது யாருடைய ஒர்க் அப்படின்னா நியாண்டர் தான். பட் நீ வேணும்னா உன்னோட ஆர்குமெண்ட்டை பத்தி பேசு அப்படின்னு சொல்லும் போது லிசிடியஸ் என்ன சொல்றாரு, my dear friend, the present day English stage is in a very poor condition. But at present, the French stage and the French playwrights are better than the English writers. அப்ப நம்ம இங்கிலீஷ் கண்ட்ரியில இருந்த ரைட்டர்ஸ் எப்ப பெஸ்டா இருந்தாங்க அப்படின்னா, some 40 years ago they were very good, but after 40 years the present day writers are lacking. அப்ப the previous ஏஜ்ல யாரெல்லாம் குட் ரைட்டர்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு Lycidius, who were very good அப்படின்னு சொன்னீங்கன்னா, Mount, Fletcher and Johnson. ஒருத்தரை மட்டும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. யாரு லிசிடியஸ் மிஸ் பண்ணிட்டாரு? நாட் தட் ஷேக்ஸ்பியர். ஏன் அவரை மிஸ் பண்ணாருன்னா, வேணும்னே தான் மிஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, he is going to attack William Shakespeare. ஏன் அப்படின்னா, the present day writers are facing a lot of problem because they have worked upon an error which was initiated by William Shakespeare. What is the error which was initiated by William Shakespeare? ஒன்னும் இல்ல, violating the three unities, அது எல்லாருக்கிட்டையும் இருந்தது. But mixing two genres together, genre mixing. I think somebody is keeping the mic on and there is a male voice in the background. Kindly mute your mic, teachers, or instruct them to remain with silent. But Shakespeare வந்து லிசிடியஸ் திட்டுவாரு. ஏன் அப்படின்னா, this man has attempted mixing tragedy and comedy together in this play, which is called tragicomedy. Tragicomedy was unacceptable to the Frenchman because it was already unacceptable to the ancient writers. இதுதான் லிசிடியஸோட ஆர்குமெண்டோடைய கிரக்ஸ். ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கணும் இல்லையா? அதனால இன்னும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம். என்ன அப்படின்னா, when Lycidius speaks great about the present day French writers, he appreciates two writers. ஒன்னு Richelieu. He appreciates Richelieu. Richelieuன்னு ஒரு ரைட்டரை வந்து பயங்கரமா எலிவேட் பண்றாரு. The second one, he is appreciating Corneille. இந்த ரெண்டு ரைட்டர்ஸையும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாரு. ஏன் அப்படின்னா, they contributed a lot to the perfection of the French theater. Did you understand these things, writers, teachers? Yes, sir. இப்ப அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, the French writers பத்தி லிசிடியஸ் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, the French writers were very careful in employing unity of time. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எதை ஃபாலோ பண்ணாங்க? ஆஃப் த த்ரீ கிளாசிக்கல் யூனிட்டிஸ்ல யூனிட்டி ஆஃப் டைம் ரொம்ப ஸ்க்ரூப்லெஸ்ஸா ஃபாலோ பண்ணாங்க. அப்படின்னா வித் அட்மோஸ்ட் கேர் they employed it in their play. இப்ப அந்த யூனிட்டி ஆஃப் டைம் பத்தி அரிஸ்டாட்டில் என்ன சொல்லி இருந்தாரு? வாட் இஸ் யூனிட்டி ஆஃப் டைம்? Should be taken 24 hours.
24 ஹவர்ஸ்க்குள்ளார இருக்கிற விஷயங்கள் தான் அந்த பிளேக்குள்ளார வரணும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த 24 ஹவர்ஸ் கூட கொஞ்சம் அதிகம். அதனால the French writers, what did they do? This is previous year question paperல கேட்ட question. நம்ம previous year question papers எல்லாமே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். என்ன அப்படின்னா the French, they reduced this 24 hours rule to include only 12 hours. 12 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் டிராமால காட்டணும். அப்ப ஏற்கனவே 24 மணி நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்தா இவங்க பெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா 24 மணி நேரமே ரொம்ப அதிகம் சார். அதுக்குள்ளார 12 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் யூனிட்டி ஆஃப் டைமுக்குள்ளார வரணும் அப்படின்னு பிரெஞ்சு சொன்னதுனால they are better than the ancient writers. This is argument given by Lycidius. Did you understand this concept? Yes, sir. Okay. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா the French were again more conspicuous in the usage of unity of action. என்ன அப்படின்னா யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா they only use the main plot. மெயின் பிளாட் இருந்துச்சுன்னா ஸ்டோரி அப்படியே ஒரே லைன்ல போயிட்டு இருக்கும். சப் பிளாட் அப்படின்னு சொன்னீங்கன்னா then the plot keeps on moving. ஒரு பிளாட் இங்க, ஒரு பிளாட் அங்க, ஒரு பிளாட் அமெரிக்கால, ஒரு பிளாட் ஆப்பிரிக்கால அப்படின்னு மாறி மாறி போச்சுன்னா அது ரொம்ப கன்ஃபியூஷனை கொண்டு வந்துரும். அதனால French people approved of only the main plot. They did not employ any subplot. But இந்த சப்ளாட் உள்ள மேல ஒரு பெரிய மோகம் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட இருந்தது. Who had a craze for using subplot or underplot in their dramas? இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். அப்ப இங்கிலீஷ் ரைட்டர்ஸை பயங்கரமா லிசிடிஸ் அட்டாக் பண்ணி பிரெஞ்சு ரைட்டர்ஸை எலிவேட் பண்றாரு. இங்கிலீஷ் இதெல்லாம் முட்டா போயிலுங்க சார், அவனுங்க இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. பிரெஞ்சு ரைட்டர்ஸ் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் யூனிட்டி ஆஃப் டைமை ஃபாலோ பண்ணணும்னா ஒரே ஒரு பிளாட் இருந்தா மட்டும்தான் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படியே கண்டினியூஸ் சீக்வன்ஸா போகும். இல்லைன்னா இடையில பிரேக் பண்ணி ஒரு காமெடி ட்ராக், பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா மெயின் பிளாட் போயிட்டு இருக்கும், திடீர்னு காமெடி ட்ராக் உள்ள விடுவாங்க, திடீர்னு ஒரு சாங் வரும் எங்க இருந்தோ, எந்த லாஜிக்குமே இல்லாம வரும். ஆனா பிரெஞ்சு எப்படின்னா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே ஒரு சாங்கு, அதுக்குள்ளே காமெடி எல்லாமே அப்படி வந்து போயிட்டு இருக்கும். இப்போ மாடர்ன் டே ரைட்டர்ஸ் மாதிரி. ஓகே, இட்ஸ் பிரெஞ்ச் மாடல், ஒரே பிளாட் மட்டும் வச்சிருக்கிறது. இப்போ அடுத்தது என்ன பண்றாருன்னா he goes to condemn the English writers for using tragicomedy. Tragicomedy, according to Lycidius, is an absurd form of drama. It's absurd form of drama, and he says that within 2.5 hours tragedy comedy ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது will push writers into a bedlam. bedlam அப்படின்னா மண்டை அடியா கொண்டு போய் விட்டுரும். it will make people lunatics. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா the French people do not attempt the usage of tragicomedy. அப்படின்னா the first lawgiver for drama, Aristotle, has condemned the usage of tragicomedy. அதனால tragicomedy-யை யூஸ் பண்ண இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் மோசம், tragicomedy-யை அவாய்ட் பண்ண French writers are the best according to Lycidius. Did you get that, teachers? Yes, sir. Yes, sir. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா according to the ancients, according to the ancients, a play அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a imitation of reality. It is a imitation of reality. அந்த imitation of reality அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it should take into consideration the audience. அப்ப அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும்தான் ஸ்டேஜ்ல பிரசன்ட் பண்ணணும்.
This is called poetic license. இந்த poetic license யாரு பெஸ்டா எம்ப்ளாய் பண்ணாங்க அப்படின்னா யார் பண்ணாங்க? பிரெஞ்சு ரைட்டர்ஸ் தான் நல்லா பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு எது தேவை எது தேவையில்லை. எது தேவை? மெயின் ஆக்ஷன். பட் வயலன்ஸ் அப்படிங்கறது ஸ்டேஜ்ல காட்டினா மக்களுக்கு அது பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ தே அவாய்டட் what to say, war and bloodshed presented on the stage. Whereas in English world, a playwright like William Shakespeare, who wrote historical plays, which was based on the chronicles of the king, என்ன பண்ணாரு அப்படின்னா he violated unity of time, unity of place, unity of action, and by doing so என்ன பண்ணாரு? He created lot of confusion in the minds of the audience, and people ridiculed the plays which are supposed to be very serious. A historical play is supposed to be a very serious play. ஆனா அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? வார காட்டுறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு? ட்ரம்ஸ் பிளே பண்ணிட்டு வருவாரு, ஒருத்தர் ட்ரம்பட் பிளே பண்ணிட்டு வருவாரு, பின்னாடி வந்து ஒரு 3 பேரு சாடை கொண்டுட்டு வருவாங்க 2 சைட்லயும். இத ஸ்டேஜ்ல பிரசன்ட் பண்ணும்போது எல்லாரும் சீரியஸா இருக்க வேண்டியவங்களா என்ன பண்ணுவாங்க? கேட்க பக்கம் உட்கார்ந்து சிரிப்பாங்க. So that creates not the unexpected emotion but the opposite emotion. This was not done by the French writers. What did the French writers do to present war and bloodshed? They moved it to narration. நரேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இங்கிலீஷ் என்ன பண்ணிட்டாங்க? அதை ரீடைன் பண்ணிக்கிட்டாங்க. இது லிசிடியஸ் உடைய ஆர்கியூமெண்ட். Did you understand this? Understood, sir. Okay. இப்போ அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இப்ப பென் ஜான்சனையும் இவர் கொஞ்சம் அட்டாக் பண்ண போறாரு. என்ன அப்படின்னா, some of our poets have committed grave mistake, including Ben Jonson. Ena, even Ben Jonson, who is a classicist, according to John Dryden, and Lycidas enna solraru, even a great writer like Ben Jonson, enna pannaru? In his play like Sejanus and Catiline, enna pannitaru? He has mixed comedy and tragedy, which is a very big crime. அப்படின்னா பென் ஜான்சனையும் லிசிடியஸ் வந்து அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணிட்டு திருப்பியும் எங்க போறாரு? பிரெஞ்சு ரைட்டர்ஸை பத்தி ரொம்ப பெருமையா பேச போறாரு. ஓகே, அதுல பர்டிகுலரா என்ன பண்றாருன்னா, he elevates a writer like Corneille. Corneille என்ன பண்ணாருன்னா, he spoke about the employment of narration in tragedy to avoid a presentation of warfare and bloodshed. யாரு வந்து நரேஷனை பத்தி பெருசா பேசினது பிரெஞ்சு வேர்ல்டுல அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இட் இஸ் Corneille. Did you get that? Got it. ஓகே, அதற்கு அப்புறம் ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு இங்கிலீஷ் பீப்புளை திட்டணும் இல்லையா? அப்ப இங்கிலீஷ் பீப்புளை திட்டுறதுக்கு என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷ் ஆர் bloody rascals, they present violence on the stage. They present duels, battles and the like on the stage. This is not good அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதற்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, the English plays were not really serious. They evoked laughter from the audience அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? This presentation which gets laughter from the audience, each actually violates the rule given for dramatic poesy. What is the rule of the dramatic poesy? It should bring about catharsis by presenting a serious action. Serious action மூலியமா என்டர்டெயின் பண்ணணும், அது மூலியமா கத்தார்சிஸ் வரணும். ஆனா இந்த கத்தார்சிஸ்ங்கிறது இங்கிலீஷ் டிராமா வழியா நடக்கிறதே இல்ல. ஏன்? யாருமே அந்த சீரியஸ் இமோஷன்ஸ உள்வாங்கிறதே இல்ல. ஏன்? அந்த அளவுக்கு ரொம்ப ஃபன்னியான திங்ஸ் ஸ்டேஜ்ல காட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி லிசிடியஸ் வந்து
இங்கிலீஷ் பிளே ரைட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டிராமாவை ரொம்ப கேவலமா சித்தரிக்கிறாரு இந்த ஒரு விஷயத்துல. Did you get that, teachers? Yes, sir. அடுத்தது என்ன சொல்றேன்னா, ஃபைனலா இது மட்டும் இல்ல, பிரெஞ்சு ரைட்டர்ஸ் கிட்ட there are many excellent things which are not found in the English writers அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அவர் அப்படியே இதை இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆட் பண்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, the French are very good in using rhymed verse in tragedies, whereas our contemporary writers and the writers of the previous generation in England, they were using only blank verse for tragedy. English writers வந்து blank verse use பண்ணாங்க, and blank verse was not so appealing, whereas the French writers use பண்ண the rhyme was very beautiful. It had a aesthetic effect. இத அவரு சொல்லி முடிச்சோன்னே லெசிடியோஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, he is going to begin his defense. And Lycidius யாரை டிஃபெண்ட் பண்ண போறாரு? He is going to defend English writers. And modern writersக்கும் English writersக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மாடர்ன் ரைட்டர்ஸ்னா எல்லா மாடர்ன் ரைட்டர்ஸும், இங்க பர்டிகுலரா இங்கிலீஷ் நேஷன்ல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸை வந்து யாரு டிஃபெண்ட் பண்ண போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் Neander. Did you understand the difference between Eugenius and Neander? Yes, sir. Our modern writers, which means writers of all the nations. இவரு specifically English people, English nation உடைய honor, English stage உடைய honor, English dramatist உடைய honor-ஐ உயர்த்தி பிடிப்பதற்காக நியாண்டர் களத்தில் இறங்குகிறார். அது என்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறத அடுத்த செஷன்ல பார்ப்போம். We will go for a short break, ஒரு 10 minutes break.